கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தபடினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று அநேக குடும்பங்களில் நாம் இந்த பிரச்சனை தான் பார்க்கிறோம். இந்த விதமான பிரச்சனையின் மூலமாக நிந்தைகள், பயங்கரமான சொல், வார்த்தை, அதெல்லாம் கேட்டு கணவனும் மனைவியும் எவ்வளோ வேதனைப்படுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இந்த எத்தனையோ குடும்பங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் தவித்து கொண்டிருக்கு தெரியுமாங்க. இதே போல அன்னாலை போல வேதனைப்படுகிற ஸ்திரீகள் எத்தனை குடும்பங்களில் இருக்கிறாங்க தெரியுமா? சொல்ல முடியாதுங்க. நிறைய ஜனங்க பழைய காலத்து மாதிரி கிடையாது. பழைய காலத்துல 1000ல் ஒரு ஸ்திரீக்கு பிள்ளை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது 1000ல் 200 பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நீங்க இந்த வழியா போய் கொண்டிருக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லை என்பதனால் பெற்றோரே நம்மளை நிந்திக்கலாம், உடன்பிறப்புகள் நிந்திக்கலாம், சொந்தங்கள் பந்தங்கள் நிந்திக்கலாம், ஒருவேளை கணவரே நிந்திக்கலாம், ஒருவேளை மனைவியே நிந்திக்கலாம், ஒருவேளை உங்களுடைய அயல் வீட்டாரே உங்களை நிந்திக்கலாம், நீங்கள் சபைக்கு போய்கொண்டிருக்கிறவர்களே உங்களை நிந்திக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்கள் உடன்பிறப்பு, உங்க தங்கச்சி, உங்க தம்பியே உங்களை நிந்திக்கலாம். கவலைப்படாதீங்க. யார் நம்மளை நிந்தித்தாலும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டாருங்க. 1வது அதிகாரத்துல கீழே வாசிக்கும் போது அன்னால் தேவனுடைய சமூகத்துல போய் அழுது முறையிடுகிறதை பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தார். 2வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கும் போது மலடி எண்ணப்பட்டவள் 7 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ரீசெண்டா இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு 6 மாசம் இருக்கும், 6 மாசத்துக்கு முன்னாடி 18 வருஷத்துக்கு பிறகு அந்த ஐயா போன் போட்டு சொன்னாங்க, என் மகளுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு பாஸ்டர். 18 வருஷத்துக்கு பிறகு என் பிள்ளைக்கு நாம் குழந்தை பிறக்கும் நாங்கள் நினைச்சு பார்க்கல. சரி, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா கர்த்தர் 2 குழந்தை கொடுத்திருக்கிறார் பாஸ்டர். ஒரே நேரத்தில் சந்தோஷப்பட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆகி 2 வருஷம் போயிருக்கலாம், 3 வருஷம் போயிருக்கலாம், 5 வருஷம் போயிருக்கலாம், 10 வருஷம் கடந்திருக்கலாம், 12 வருஷம் கடந்திருக்கலாம், 25 வருஷம் கூட கடந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் நிச்சயம் செய்வார். அவர் நிச்சயம் செய்வார். அவர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார். நீ ஆண்டோடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் அற்பமா எண்ணவே மாட்டாருங்க. தேவனுடைய ஊழியக்காரங்க ஒருவேளை உங்களுடைய ஜெபத்தை அற்பமா எண்ணலாம். அன்னாளுடைய ஜெபத்தை ஊழியக்காரர் ஆகிய எலி
ஏலி என்ன செய்தார்? அற்பமாய் நின்னார். காலையிலே வந்து மது குடிச்சிட்டு, சாராயம் குடிச்சிட்டு, இப்படி வந்து புலம்புறியா, போதையில் இருக்கிறியா, என்னென்னமோ கேட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அண்ணாளுடைய ஸ்தானத்துல நான் இருந்திருப்பேன். நான் என்ன கேட்டிருப்பேன் தெரியுமா? அந்த ஏழி மனுஷனை, அந்த தேவனுடைய ஊழியக்காரனை பார்த்து, என்னைய நீர்லாம் ஒரு ஊழியக்காரரா? என்னுடைய வேதனை உமக்கு தெரியாதா? நான் எவ்வளோ வேதனையோடு வந்து அழுதுட்டு இருக்கிறேன், குடிச்சிட்டு வந்திருக்கிறேன், வெறித்து இருக்கிறா, என்னென்ன பேச்சையா பேசுறீங்க, வாய மூடிட்டு போறியா சொல்லியிருப்பேன். இதே போல இந்நாட்களில் உள்ள 1999 பேர் என்னை போலதான் சொல்லுவாங்க, நான் நம்புறேன். ஏதோ ஒருத்தர் இருக்கலாம் அந்நாளை போல பேசுகிறவர்கள். அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிக்கும் போது அந்த தேவனுடைய மனுஷன் கேட்கிற கேள்விக்கு அந்நாள் அவர்கள் அவ்வளவு சாந்தமா சொல்லுகிறார்கள், ஐயா உடைய தாசி, நம் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ ஐயா, வேதனையோடு வந்திருக்கிறேன் ஐயா, வெறித்திருக்கிறான்னு சொல்லாதீங்க, நான் வேதனையோடு வந்திருக்கிறேன். உடனே தேவனுடைய மனுஷன் சொல்றார், நீ சமாதானத்தோடு போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சமூகத்துல போய் நீங்க ஜெபிக்கும் போது உங்களை அற்பமா என்னலாம், ஏளனமா பேசலாம், என்னமோ நினைக்கலாம், கவலைப்படாதுங்க. யார் நம்மளை அற்பமா பேசட்டும், ஊழியக்காரரே நம்மளை அற்பமா பேசட்டும், விசுவாசிகள் அற்பமா பேசட்டும், சொந்தங்கள் பந்தங்கள் அற்பமா பேசட்டும், தயவு செய்து ஆனா ஒண்ணு, புருஷனோ மனைவி பற்றி குறை சொல்லாதுங்க. அந்த எல்கானா எப்படி அன்னாளை நேசித்தாரோ அதே போல நீங்க அவர்கள மனைவி, சொந்த மனைவி நேசிங்க. ஸ்திரீயானவளும் தன் புருஷனை நேசிக்கணும், அற்பமாய் நிறக்கூடாது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அற்பமாய் நாதபடி கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். அவருடைய கரத்துல இருக்கு எல்லாமே. நாம் 6வது வசனத்துல நாம் என்ன வாசித்தோம்? 5வது வசனத்துல இன்னும் கிளியரா போட்ட, கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அடைத்திருக்கிறாருங்க. அப்ப நம்ம யாரையும் குறை சொல்லி நமக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்லை. சில நேரங்கள்ல கணவன் மனைவிகளுக்குள்ளே சண்டை. அம்மா சொல்லுவாங்க, இவாளை கெட்டினதுனாலதான்டா உனக்கு பிள்ளை இல்லை. குடும்பத்துக்குள்ளே சண்டை, குழந்தை பாக்கியம் இல்லாதனால் நீ இவளை விட்டு விடு, வேற ஒருத்தி விவாகம் பண்ணி விடலாம். பெண் வீட்டார் சைடுல இருந்து சில குடும்பங்கள்ல சொல்லுவாங்க, இவனை விட்டு விடு, வேற ஒருத்தனுக்கு திருமணம் பண்ணிடலாம், உனக்கு குழந்தை உண்டாகும். தயவு செய்து எந்த பெற்றோரும் இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இதை செய்ய முடியாதா? அண்ணாவுக்கு பாருங்க, எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் 7 குழந்தைகளை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். பொறுமையா இருங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கற்பத்தை திறப்பார். 100 வயதான சாராள் அம்மாவுக்கே ஆண்டவர் குழந்தை கொடுப்பாரானால் உங்களுக்கு தரமாட்டாரா? நிச்சயமா செய்வாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். அவர் மரித்த தேவன் கிடையாது. முழு உலக மனுகுலத்திற்காக
அவர் இந்த பூமியில் வந்து 3 வருஷம் ஊழியம் செய்தார். நடந்து ஊழியம் செய்தார். கழுதையில் ஏறி யாத்திரை பண்ணி ஊழியம் செய்தார். கிராம கிராமமா சென்றார். பட்டணம் பட்டணமா சென்றார். திரளான ஜனங்கள் அவரை பின் சென்றார்கள். முழு உலக ஜனங்களின் பாவத்திற்காக தன்னுடைய ஜீவனையே அர்ப்பணமாக அர்ப்பித்து சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். கோர பயங்கரமான சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த இயேசு இன்றும் ஜீவனோடு இருக்கிறாருங்க. அந்த இயேசு இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவர். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் ஜீவனுள்ளவருங்க. இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை பாருங்க. ஏசப்பா, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி பாருங்க. அவர் அற்புதம் செய்வாருங்க. எவ்வளவு வேணும் சந்தேகம் இல்லைங்க. எவ்வளவு வேணும் சந்தேகம் இல்லை. நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கலாம். பொறுமையா இருங்க. முறுமுறுக்காதுங்க. சண்டை போடாதுங்க. கர்த்தர் பெரிய காரியம் நிச்சயமா செய்வார். ஆண்டோட சமுதிர கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரமா அற்புதத்தை பார்ப்பீங்க, அனுபவிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.